கூரல் மீன் வியாபாரம் யாழ்ப்பாணத்துல காக்கதீவு சந்தையில எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 7 மணிக்கு வீட்டில இருந்து வெளிக்கிட்டு சித்தங்கனி பெட்ரோல் செட்டுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்க போனான். பெட்ரோல் விலை கூடும் போது 100 200 கூடும், குறையும் போது 10 ரூபாய் 5 ரூபாய் தான் குறையும். அதே அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சந்தைக்கு வந்துட்டு இங்க கூரல் வியாபாரம் 7 இருந்து 8 மணி வரை நடக்கும். நான் போனது 7:30க்கு. போன நேரம் ஒரு பக்கத்துல குவியல் மீன் இருந்தது. 500 600 700 கூறிக்கொண்டே போச்சு. நம்ம கடைசியா இந்த மீன் 1600க்கு விலை போனது. ரால் எல்லாம் கிலோ கணக்குல தான் குடிக்கணும். வாழை மீன் ஒரு குவியலை பார்த்துனாங்க. இது வந்து 1200 ரூபாய்க்கு விலை போனது. இப்படி என்ன முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய பேக் கொண்டு வந்துருக்கலாம். வேண்டாம், இந்த மீன் 1300 ரூபாய்க்கு வேண்டிட்டேன். அடுத்ததான் நண்டு இறால் குட்டி குட்டி மீன்கள் 1900க்கு வியாபாரி ஒரு ஆள் வேண்டிட்டார். இதுல இருக்கிற குட்டி கணவாய் கிலோ 1200 ரூபாய்க்கு விலை போனது. இவ்வளவு மீன் 4000க்கு விலை போனது. 6 திருக்கை மீனும் 800 ரூபாய்க்கு விலை போனது. அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டோம். இங்க இருக்கிற அண்ணாக்கள் அதிகாலை 1 மணிக்கு வெளிக்கிட்டு பாலதீவுல மீன் பிடிச்சிட்டு கரைக்கு 6 மணிக்கு வந்தடைஞ்சிருவீங்க. வீட்டை கூழ் காய்ச்சறீங்கன்னா கூரல் முறையில இங்க அதிகமான மீனை வேண்டி கொண்டு படிவா கூழ் காய்ச்சலாம். கூரல் விற்பனை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 2500 நண்டும் இவ்வளவு மீனும் 2600 ரூபாய்க்கு ஒரு அண்ணா வாங்கிட்டார். கூரல் விற்பனை செய்த அண்ணா கூலியா 2-3 மீன் எடுப்பார். இங்க அதிகமான ஆக்கள் ஒரு ஊர்ல இருந்து வரிக தெரிவினும் வியாபாரத்துக்காக மீன்கள் வாங்குறதுக்கு. என்னதான் வியாபாரம் நல்லபடியா நடந்தாலும் கடற்கரை அசுத்தமாக காட்சி அளிச்சது. இதுல இருக்கிற அண்ணா குட்டி குறிய வச்சு எடுக்கிற காணொலியை பாக்குறவராம். இவரோட கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு அப்படியே வெளிக்கிட்ட வீட்டுக்கு. இதே மாதிரி கூரல் வியாபாரம் யாழ்ப்பாணத்துல பாசூர் சந்தையில நடக்கும். அதை வேறொரு காணொலியில பதிவிடுறேன். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. வேறொரு காணொலியில சந்திக்கலாம். நான் உங்கள் ஜோகி. நன்றி.